இந்தியாவுடன் சுமூகமா போறது தான் நல்லதுன்னு ஃபின்லாந்து அதிபர் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதா தகவல் வெளியா இருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது சோசியல் மீடியா பிரிவின் பொலிட்டிக்கல் எடிட்டர் அபினவ் இணைகிறார். அதற்கு முன்னதாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அபினவ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். யூரோப்பியன் யூனியன்ல ரொம்பவுமே ஒரு முக்கியமான நாடு தான் ஃபின்லாந்து. இது பொருளாதார ரீதியில ஒரு டெவலப்டு கண்ட்ரியும் கூட. அப்படிப்பட்ட ஃபின்லாண்டோட அதிபராக இருக்கக்கூடியவர் அலெக்ஸ் ஸ்டப். இவர் வெளியிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தற்போது சர்வதேச அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அலெக்ஸ் ஸ்டப் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இந்தியாவை அணுகும்போது ரொம்ப கோஆபரேட்டிவாகவும் டிக்னிஃபைடாகவும் நாம் அணுகணும். அப்படி அணுகலை அப்படின்னு சொன்னால் வெஸ்டர்ன் பவர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வேகமாக டிமினிஷ் ஆகும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கார். இந்த எச்சரிக்கையின் மூலமாக அவர் ட்ரம்ப்புக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிற்கு ட்ரம்ப் விதித்த இந்த 50% வரி அப்படின்றது அனாவசியமற்றது, தேவையில்லாதது, தவிர இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்றத தான் ஸ்டப் அவர்கள் மறைமுகமாக குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இந்தியா மாதிரியான நாடுகளை அணுகும்போது குளோபல் சவுத், அதாவது வளரும் நாடுகள், இதனுடைய ஆதரவு அப்படின்றது இந்தியாவை நோக்கி போகுது. இதன் மூலமாக ஒரு புது அலையன்ஸ் இந்த குளோபல் சவுத்தில் உருவாகுது. அதன் மூலமா மேற்கத்திய நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது கணிசமா குறையுது அப்படின்ற எச்சரிக்கையை ஸ்டப் அவர்கள் விடுத்திருக்கார். மேலும் அவர் குறிப்பிடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தற்போதைய வெஸ்டர்ன் நேஷன்ஸோட கவனம், குறிப்பா யூஎஸோட கவனம் அப்படின்றது பழைய வேர்ல்டு ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுலையே தான் இருக்குது. அதாவது இன்னுமே அமெரிக்கா தன்னை ஒரு பொருளாதார சூப்பர் பவர், தன்னை ஒரு மிலிட்டரி சூப்பர் பவராகவே நினச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி வேர்ல்டு வார் 2க்கு பிறகு இந்த உலகத்தை அது டாமினேட் பண்ணிச்சோ, அதை இன்னமும் நாம் தொடரலாம் அப்படின்னு அமெரிக்கா தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் புது புது மிலிட்ரி அண்ட் எக்கனாமிக் பவர்ஸ் உருவாயிட்டு இருக்கு. அதில் முக்கியமான நாடு தான் இந்தியா. ஸோ இந்தியாவை நாம் பகைச்சிக்க கூடாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்டப் அவருடைய இந்த பேச்சு அப்படின்றது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தான் சீனா ஒரு மேசிவ் மிலிட்டரி பரேடு நடத்தியிருக்காங்க. இந்த பரேடில் அவர்கள் பல நவீனமான ஆயுதங்களை வெளிக்காட்டியிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் அலைஸை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மற்றும் ஏசியாவில் இருக்கக்கூடிய யூஎஸோட இந்த இராணுவ முகாம்களை தாக்கி அழிக்கக்கூடிய மிசைல்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க காட்டியிருக்காங்க. கூடவே தங்களுடைய அலையன்ஸா ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் கிம் ஜாங் உன் அவர்களையும் அடையாளம் காட்டியிருக்காங்க. இந்த மிலிட்டரி பரேட்ல பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ளல அப்படின்னாலும், இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்சிஓ மாநாட்டில் இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் இணைந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியிருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை நாம் பார்த்தோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்தியாவை பகைச்சுக்கிட்டா மேற்கத்திய நாடுகள் அழிவது உறுதி அப்படின்ற எச்சரிக்கையை தான் அலெக்ஸ் ஸ்டப் அவர்கள் விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இது குறித்து அமெரிக்காவோட ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் ஐவன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டப் சொன்ன கருத்து ரொம்பவுமே சரியானது. நம்ம இந்தியாவை அணுகும்போது கோஆபரேட்டிவ் மற்றும் டிக்னிஃபைடாக இருப்பது அவசியம். ஆனால் இந்த 2 வார்த்தைகளுக்கான அர்த்தம் அப்படின்றது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியவே தெரியாது. இதனால டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டப்போட இந்த அறிவுறுத்தல்களை ஏற்றுப்பாரா அப்படின்றது சந்தேகம்தான். ஆனால் அவர் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது டிராஸ்டிக்காக குறையும். இது குளோபல் ஆர்டரையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மேலும் அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, குளோபல் சவுத் அப்படின்றது வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அவர்களோடு கம்பீட் பண்ணும் வகையில் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இந்த வெஸ்டர்ன் அலைஸ் கிட்ட இல்லை அப்படின்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். ஸோ அலெக்ஸ் ஸ்டப் அவருடைய பேச்சு எதை பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா இந்தியா மீது காட்டும் இந்த கடுமையை அவர்களுடைய அலைஸா இருக்கக்கூடிய யூரோப்பை விரும்பலை அப்படின்றது நமக்கு இதன் மூலமாக தெரிய வருகிறது. மேலும் இதே போன்ற நடவடிக்கையை அமெரிக்கா தொடரும் பட்சத்தில் அவர்கள் விரைவிலேயே வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்ற தங்களுடைய ஸ்டேட்டஸையும் இழப்பார்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நன்றி அபினவ், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு. இது போன்ற பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.